பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒருமுறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் நடராஜ். வணக்கம் ஜோரகை. வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்குது இல்லையா? இப்போ தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இதுதான் தீர்ப்பு, இதுதான் கொடுத்துருக்காங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் சமீப காலமாக எந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு மட்டும் அவருடைய புகைப்படத்தோட தீர்ப்பு வெளியாகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் நாமம் போட்ட மாதிரி, இன்னொருத்தர் பட்டா போட்ட மாதிரி ஃபோட்டோ வச்சு சன் நியூஸில் வந்து நியூஸ் கார்டெலாம் வெளியிட்டு புதிய தலைமுறையிலையும் வெளியாகிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய ஐடி விங் வந்து அவங்கள ரொம்பவே அவங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு வசைபாடி அந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நீதிமன்றங்கள் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி குடிமகனுடைய ஒரு கடைசி நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதுதான் நம்பிக்கை. அதனால தான் வந்து அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கை கூட வந்து பார்த்திங்கன்னா அதை சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தான் நாடுறாங்க. அதே மாதிரி இப்போது டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து மார்ச் மாதம் ரெய்டு நடந்துச்சு. டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து இந்த ரெய்டுகள் நடக்கலாமா கூடாதா என்பது தொடர்பாக ஒரு வழக்கு, அதாவது இந்த ரெய்டுகளை நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய பொழுது ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா தொடர்ந்து நடத்தலாம்ங்கிறாரு. மறுபடியும் இவங்க எங்கே போகிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை நாடி தான் போகிறாங்க. ஸோ அப்படின்னா இங்கே வந்து நீதிமன்றங்களை நாடி சென்று தான் இந்த நீதிமன்றங்களை அல்லது இந்த நீதிபதிகளை பகடி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே அவங்களுக்கான ஒரு நிவாரணத்தை தேடுறாங்க. கரெக்டாக இன்னைக்கு இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் கூட பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சுன்னு இவங்க அரைகோவல் விட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். எகைன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கு ஆளுநர் ஒரு தீர்மானத்தை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் கிடையாது என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஜனாதிபதிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு மோதல் போக்குங்கிற ஒரு சூழலை கூட உருவாக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்திருக்குது. ஸோ அப்போ நீதிமன்றங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான தீர்ப்புகள் வரும்பொழுது நீதிமன்றங்களை வந்து ஆதரிக்கிறதும், நமக்கு பொருந்தாத அல்லது நம்ம விரும்பாத தீர்ப்புகள் வரும்போது அது உச்சநீதிமன்றமாகவே இருந்தாலும் கண்டிக்கிறதும் தவறு. இப்போ அயோத்தி தீர்ப்பு வந்துச்சு. அயோத்தி தீர்ப்பு வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டோமா? கிடையாது. ஆனால் நேற்று வந்து நீதிபதி காவாய் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா உடனடியாக அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஏற்றுக்கிறோம், கொண்டாடுறோம். பாருங்க, சுப்ரீம் கோர்ட் உங்க தலையில கூட்டிடுச்சு. ஏன்னா இதே சுப்ரீம் கோர்ட் தானடா அயோத்திக்கும் தீர்ப்பு கொடுத்துச்சு. இதே சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுத்திருக்குல்ல, அத்தனை தீர்ப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா அதற்குள்ளார மறுபடியும் போயிட்டு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது. ஸோ இப்போ நீங்க கேட்ட அந்த இன்சிடென்ட்லேருந்தே வருவோம். 2 இன்சிடென்ட். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளார நேற்று முன்தினம் நடந்த 2 நிகழ்வுகள். ஒன்று, துணைவேந்தர்களை யார் நியமிக்கலாம்? அரசை நியமிக்கலாம் என்ற அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இதில் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி இங்கே ஹைகோர்ட்டில் மாற்றி கொடுக்க முடியும்னு. ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டது வெங்கடாஜலபதி என்ற ஒரு நபரால், திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் தொடுத்த வழக்கினுடைய சாராம்சமே வேற. ஆனால் இந்த வழக்கினுடைய ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, வேந்தர்களை அரசே நியமிக்கும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்கிறாங்க. ஸோ 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச். ஒருவர் நீ சொன்ன மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன், நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பக்கத்தில் திரு லட்சுமி நாராயணன், அவர் நெற்றியில் திருமண் வச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ ஒருவர் திருநீர், ஒருத்தர் திருமண், ஒருவர் சைவர், இன்னொருவர் வைணவர் என்று நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் ஸ்மார்த்த பிராமணர், இன்னொருத்தர் வந்து ஒரு வைணவர். ஓகே, ஒரு 2 பேரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை யார் போர்ட்ரே பண்றாங்கன்னா, திமுக ஐடிவிங் போர்ட்ரே பண்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை தம்பி. திமுக இப்படிப்பட்ட கட்சி தான், காலம் காலமாகவே அவர்கள் இப்படிப்பட்ட கட்சி தான். நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னா, அதே நாளில் ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னா, அரக்கோணத்தில் இந்த திமுகவினுடைய இந்த அராஜக ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த விஷயத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசினார். நிறைய ஊடகங்கள் அதை மௌனமாக கடந்து போனார்கள். தெய்வ செயல், பேரை பற்றி இல்லை, அருமையான பெயர், கேட்கறதுக்கே இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், மங்களகரமான பெயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மங்களகரமான பெயரை வச்சுக்கிட்டு அந்த தெய்வ செயல் மேலே வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யா அது நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் அந்த தெய்வ செயலுக்கு நீதிமன்றத்தில் அவர் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஏபி வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ முன் ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. அந்த முன் ஜாமீனையும் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அந்த தெய்வ செயலுக்கு முன் ஜாமீன் கொடுத்த நீதிபதி யாருங்கிறது ஃபோட்டோவோட வரமாட்டேங்குது. அதே புதிய தலைமுறையில். ஓகே, 2 நியூஸ் கடையுமே இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம். ஒரு பக்கம் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணனை புகைப்படத்தோட போடுறாங்க. ஒரு பக்கம் தெய்வ செயலுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்களோ அந்த நீதிபதியினுடைய ஃபோட்டோவை போடவே மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியம், ஒரு அயோக்கியத்தனம். மக்கள்கிட்ட நீ ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்கணும். செய்திக்குள்ளார நீ உன்னுடைய ஒரு விஷத்தன்மையை ஏற்றக்கூடாது. கரெக்டா இல்லையா? இதை திமுக செய்தால் புரிந்து கொள்ள முடிகிறது, முரசொலி செய்தால் புரிந்து கொள்ள முடிகிறது, டிஎம்கே ஐடிவிங் செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, விசிகா செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, திராவிடர் கழகம் செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது.
புதிய தலைமுறை எதுக்கு செய்யணும்? புதிய தலைமுறை யாரோட நிறுவனம்? எனக்கு இது ஓப்பனா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நான் இதுல சில விஷயங்களை பேசாம நான் கடந்து போனதுக்கு காரணம், அங்க சில நண்பர்கள் வந்து இந்த புதிய தலைமுறை டிஜிட்டல்லையும், புதிய தலைமுறையுடைய டெலிவிஷன்லையும், புதிய தலைமுறை பத்திரிகையிலும், புதிய தலைமுறை நிறுவனத்திலும் வேலை பார்க்கிறார்கள் என்பதனால நான் பல விஷயங்களை பேசாம கடந்து போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேல இதை உடச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். புதிய தலைமுறை யாரோட நிறுவனம்? பாரிவேந்தர் அவங்க. பச்சமுத்து உடையாருடையது. ஓகே, திரு பச்சமுத்து உடையார் இன்று தன்னை பாரிவேந்தர் என்று அழைத்துக் கொள்கிறார். மதிப்புமோடு நாமளும் பாரிவேந்தர் என்று அழைக்கிறோம். பாரிவேந்தருடையது நீ சொன்னது போல. பாரிவேந்தர் யாரு? பாரிவேந்தர் யாரு? பாஜக கூட்டணியில் இருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருக்காரு. SRM கல்வி நிறுவனங்களை தொடங்கியவர். புதிய தலைமுறைங்கிற டெலிவிஷன், அவருடைய மகன்கள் இருவரும் ஆளுக்கு பாதி பாதியா அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய கல்லூரி, அவங்களுடைய நிறுவனங்கள், SRM டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறாங்க. அதுல ஒருவர் பத்திரிகையை, தொலைக்காட்சியை, ஊடகத்தை எடுத்துக்கொள்கிறார். மற்றொருவர் வேறு சில தொழில்களை எடுத்துக்கொள்கிறார். இப்படி மகன்களுக்கு இடையில் சொத்துக்களை பங்கு போட்டு கொடுத்துறாரு. ஸோ இப்போ இந்த புதிய தலைமுறை நிர்வாகம் என்பது திரு பாரிவேந்தர் அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டுகள் வருகிறது. SRM கல்வி நிறுவனம் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. ரெய்ட் நடந்துச்சுல்ல, SRM கல்வி நிறுவனத்தை ஒட்டி மாணவர்கள் தங்கி வசிக்கக்கூடிய பகுதிகளில் போதை மருந்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரெய்டு. எனக்கு தெரிஞ்ச சென்னைக்குள்ளார சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளாரே எந்த ஒரு கல்வி நிறுவனத்தை சுற்றியும் அப்படிப்பட்ட ஒரு ரெய்டு நடந்ததே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ரெய்டு நடந்துச்சு, நம்ம அதை கண்கூடாக பார்த்தோம். ஸோ அதை பற்றி புதிய தலைமுறை என்ன நியூஸ் போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் லட்சுமி நாராயணன், GR சுவாமிநாதன்ங்கிற போது மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்படுது. அதில் தீர்ப்பு கொடுத்த செந்தில்குமாருடைய ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை அந்த ஃபோட்டோவை போடக்கூடாதுங்கிறது உங்களுடைய எண்ணமா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை ஏன் புதிய தலைமுறை தொடர்ந்து செய்கிறார்கள்? அந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதிய தலைமுறையெல்லாம் வந்த பொழுது, அது ஒரு புத்தகமாக வந்த பொழுது புதிய தலைமுறை மேலே மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. இன்னைக்கு அந்த புதிய தலைமுறையுடைய பழைய காலத்து புக்ஸ் இருக்குல்ல, புக்காக வந்துட்டு இருந்துச்சு முதல்ல. அந்த புக்ஸ் எங்கேயாவது கிடைச்சதுன்னா எடுத்துப்பாரு. அது ஒரு ஒவ்வொரு புக்கும் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நிறைய செய்திகள். ஓகே, ஒரு குமுதமும் விகடனும் ஆதி காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படியான தரமோடு அந்த புத்தகம் வந்தது. அதில் சினிமா செய்திகளே வராது. சினிமாவை தாண்டி நீ தெரிந்து கொள்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத அந்த புத்தகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார் திரு RP சத்யநாராயணா. அவர் தான் அந்த எடிட்டர். அதான் திரு பச்சமுத்து அவர்களுடைய மகன், திரு R பச்சமுத்து அவருடைய மகன் சத்யநாராயணா. அவர் தான் அந்த புதிய தலைமுறை மேகசினுடைய நிறுவனர். ஓகே, அவருடைய தொழிலாளர்களுடன், அவருடைய ஊழியர்களுடன் பேசும்பொழுது அவர் சொல்வது என்னன்னா, என்னுடைய அப்பாவுடைய சித்தாந்தம் வேறு, என்னுடைய சித்தாந்தம் வேறு, நான் நேர்மையாக ஒரு ஊடகத்தை நடத்த விரும்புகிறேன். அவர் அந்த காலத்தில் சொன்னதாக நான் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலத்தில் அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல. இந்த காலத்தில் எப்படி நீதிபதிகளுடைய மத அடையாளங்களை எக்ஸ்பிளிசிட்டாக காட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடு, ஒரு ஃபோட்டோ போடு, இந்த பக்கம் இப்படி போடுன்னு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. இல்லை இதை புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி இதை வரவேற்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இப்போ புதிய தலைமுறை பேசாமல் என்ன சொல்லிடலாம்னா, நெற்றியில் திருநீர் பூசுகிறவர்கள், நெற்றியில் திருமண் இடுகிறவர்கள், எங்களுடைய தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, உங்களை நாங்கள் பிராண்டிங் பண்றோம் அப்படின்னு பேசாமல் சொல்லிடலாம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பிராமணர்கள் பார்க்காதீர்கள் சொல்லிடலாம். சிம்பிள் தானே? அதுதானே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாங்க. ஏன்னா காலமாக தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றம் என்பதை உச்சக்குடுமி நீதிமன்றம் அப்படின்லாம் இங்கு கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை யாரு, இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வழங்கப்பட்ட அந்த தடை தீர்ப்பை கரிச்சு கொட்டுறாங்க. திமுகவினுடைய IT விங் அதை வந்து எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக இருக்குது. ஓகே, அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளரா திரு ராஜீவ் காந்தி, இன்னைக்கு அவர் என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, இதே மாதிரி இருவருடைய சாதியை மையப்படுத்தி ஒரு ட்வீட் போடுறாரு. அவரும் கிட்டத்தட்ட வழக்கறிஞர். ராஜீவ் காந்தி கிட்டத்தட்ட இல்லை, வழக்கறிஞர் தான், முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர், ஒரு சட்டம் படித்தவர், எங்களுடைய மூத்தவர் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம், எங்களோட முன்னாள் மூத்தவர், இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு. இட்ஸ் அ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது. உள்நோக்கம் கற்பித்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். எப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கத்தை நீங்க கற்பிக்கிறீங்க? அவங்கள மத ரீதியாக, அவங்கள சாதி ரீதியாக அடையாளப்படுத்துறீங்க. இது எவ்வளவு நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இதை பண்ண போறீங்க? இடைநிலை சாதிகள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுவது கிடையாது. இன்னைக்கு 2 விஷயம் SC/ST ஆணையத்தை நோக்கி போயிருக்கு. திருப்பூர்ல நடந்த ஒரு விபத்து. ஓகே, திருப்பூர்ல சாயப்பட்டறையில் வேலை பார்த்தவர்கள் இறந்து போன விபத்து தொடர்பாக SC/ST ஆணையத்தில் போயிட்டு மனு கொடுத்துட்டு வராங்க. தஞ்சாவூர்ல ஒரு காவல் நிலையத்துக்கு முன்பாக போயிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன்னு சொல்லி விஷத்தை குடித்து இறந்து போனது தொடர்பாக எகைன் அந்த வழக்கு தொடர்பாக SC/ST ஆணையத்தை போயிட்டு முறையிட்டு வராங்க. நம்முடைய தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் ஐயாசாமி தான் அந்த குடும்பத்துக்கு, அதாவது என்னன்னா SC/ST ஆணையத்தில் போய் அவங்க முறையிடணும். SC/ST கமிஷன் முன்னாடி நீங்க ஆஜராகுங்கிறதே அந்த குடும்பத்துக்கு எப்போ சொல்றாங்கன்னா, மறுநாள் காலையில் ஆஜராகணும், முதல் நாள் சாயந்தரம் தான் அந்த விஷயத்தை சொல்றாங்க. எப்படி அவங்க போவாங்க? திடீர்னு அவங்க ஃபிளைட்டை டிக்கெட் புக் பண்ணி போயிட முடியுமா? அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஆனந்தன் ஐயாசாமி டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை எதன் மூலமாகத்தான் தீர்த்து கொள்ள முடிகிறது? பட்டியல் சமூக மக்களுக்கான தேசிய ஆணையத்தின் மூலமாகத்தான் அதை தீர்த்து கொள்ள முடிகிறது. இந்த பக்கம் சமூக நீதி நாங்கள் பட்டியல் மக்களுக்கான காவலர்கள் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நீங்கள் பட்டியல் மக்களுக்கான காவலர்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் உங்களுடைய பட்டியலில் இருக்கிறது. உங்களோட பேர் ரோல்ல அவங்க இருக்காங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க, தினசரி நிரூபிக்கிறாங்க.
இந்த ஊடகங்களே இதற்கு மேல் நம்மால் கேள்வியே கேட்க முடியாது. இதுக்கு மேல எப்படிங்க கேட்கறது? எனக்கு புரியல. தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுக்கலாம், ஆனா வெங்கடாஜலபதி போட்ட மனுல ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஒரு தீர்ப்பு கொடுக்க கூடாது. பேசாம இனிமே நீதிபதிகள் யாருமே மத அடையாளங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல, டிஎம்கே இன்னும் ஒரு படி மேல போய் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிறதெல்லாம் ட்வீட்டா போடுறாங்க. எத்தனையோ நீதிபதிகள் இது போல அரசியல் பின்புலத்தோடு, நேரடியான அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறார்கள். அதுக்கு நான் வரேன். அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இடி கேஸ்க்கு வருவோம். இந்த இடியினுடைய வழக்கு தொடர்பாக, அதாவது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது, இடி வந்து தன்னுடைய லிமிட் எல்லாம் மீறி செயல்படுது, இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டு தனி நபரை விசாரிப்பது வேறு, நிறுவனத்தை விசாரிப்பது வேறு, தனிநபர் செய்த தவறுகளுக்கு நிறுவனத்தையே விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான தீர்ப்பினுடைய சாராம்சம். அவங்க வந்து இந்த கேஸே தப்புன்னு சொல்லல, இந்த வழக்கில் தப்பே நடக்கலன்னு சொல்ல, இவங்க எல்லோரும் நிரபராதிகள், இங்கே வந்து தமிழ்நாடு டாஸ்மாக் என்பது கறந்த பாலிலும் தூய்மையானதுன்னெலாம் சொல்லவே இல்லை. அவங்க தீர்ப்பு வாசிக்கல, அவங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. விசாரணை முறையை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்பை சொன்னவர் யார்? இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு காவாய், ராமகிருஷ்ண பூஷன் காவாய், இதுதான் அவருடைய பேர், ஆர்பி காவாய். இப்போ இவர் யாரு? நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கலாமா? நம்ம சொல்றது உள்நோக்கம் இல்லை, அவருடைய பின்புலம் யாருன்னு நம்ம பார்க்கலாம். இவருடைய தந்தையார், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொலிட்டீஷியன். அவர் யாருன்னா அம்பேத்கருடைய சித்தாந்த கட்சி, அம்பேத்கர் தோற்றுவிச்ச கட்சி இல்லை, அம்பேத்கருடைய சித்தாந்த கட்சியாக இருந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்த கட்சியினுடைய தலைவராக காவாய் பிரிவு, அதில் 2 ஸ்பிளிட் வந்துச்சு. எப்படி இந்திரா காங்கிரஸ், திவாரி காங்கிரஸ், காமராஜர் காங்கிரஸ், ஐகே எல்லாம் வந்ததோ அந்த மாதிரி அந்த ஸ்பிளிட்டில் அந்த காவாய் ஸ்பிளிட்டினுடைய தலைவராக இருந்தவர். 3 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்திருக்கிறார். அடிப்படையில் அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர், அவர் அம்பேத்கரிஸ்ட். இதெல்லாம் யாரு? இந்த தலைமை நீதிபதியினுடைய அப்பாவின் பின்புலம். நம்ம இப்போ தலைமை நீதிபதியினுடைய பின்புலத்தை பற்றி பேசல, அவங்க அப்பா யாருன்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஊடகம் அவருடைய தீர்ப்புக்கு பக்கத்தில் ஒரு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சோ, ஒரு பௌத்த மதத்தினுடைய ஒரு அடையாளத்தை வைத்தோ, ஒரு புத்த ஒரு விகார் ஏதோ ஒன்று காட்டியோ இந்த தீர்ப்பை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா சரியா இருக்குமா? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எப்படிங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அவர் மதம் என்ன, அவர் இனம் என்ன, அவர் ஜாதி என்ன, அவங்க அப்பா யாரு, அவங்க அண்ணன் யாருன்னு பார்க்க முடியாது. அவங்களுடைய தந்தையார் கேரளாவினுடைய கவர்னராக இருந்த பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பினராயி விஜயன் மேல ஒரு வழக்கு, அந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிப்பதற்கு ஒரு இடைக்கால தடையை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடைக்கால தடையை நீக்கி பினராயி விஜயனை விசாரிக்க வைத்தவர். ஏன்னா இவரை வந்து கவர்னராக நியமித்தது யாருன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ்க்கு நெருக்கமானவர்கள். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இவர் வந்து மகாராஷ்டிராவில் எம்எல்சியாக இருந்திருக்கிறார், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எம்எல்ஏ மாதிரி அங்கே கீழவை மேலவை 2 இருக்குது. அது போக லோக்சபாவில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு, ராஜ்யசபாவில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. யார்? இப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தந்தையார். ஸோ இதனுடைய அடிப்படையில், இதனுடைய நோக்கத்தில் நாம் யாராவது ஒருவர், இல்லை அவங்க அப்பா வந்து காங்கிரஸோட நெருக்கமாக இருந்தவர், அவங்க அப்பா வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட், அவங்க அப்பா வந்து ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர், அதனால தான் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு அநாகரிகமாக இருக்குமோ, அது எவ்வளவு சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குமோ, அது எப்படி ஒரு உள்நோக்கம் கற்பிப்பதாக இருக்குமோ, அப்படித்தான் இருக்குது. இது காவாயினுடைய தீர்ப்பு, அவருடைய தீர்ப்பு, அவருடைய விசாரணை, அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சட்டத்துக்கு உட்பட்டு இது சட்டம்னு அவர் நினைக்கிறாரு, இடி செய்யறது தவறுன்னு நினைக்கிறாரு, இதுல வந்து இப்படி இந்த விசாரணை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, தனிநபர்களை விசாரிங்கிறாரு. ஏன் அந்த இடத்துக்கு வருவோம். இப்போ தனிநபருங்கிறது யாரு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாஸ்மாக்ல ஒரு ஊழியர் பணியாற்றாரு. அந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குகிறார். இது அந்த தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவா அல்லது இந்த சிஸ்டம் எடுக்கக்கூடிய முடிவா? லெட்ஸ் பி ஓப்பன். 10 ரூபாய் வாங்கக்கூடியது அந்த 10 ரூபாயும் அந்த தனிநபருடைய பாக்கெட்டுக்கு போகிறதா அல்லது அந்த சிஸ்டம் அதை பிரிச்சு எடுத்துக்குதா? ஒரு கடையில் நடந்தா தனிநபர் முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சூப்பர். இதுதான் விஷயம். இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு அரசு எப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறதோ, எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க, எந்த ரேஷன் கடைக்கு போனாலும் பொங்கல் தொகுப்பு கிடைக்குதோ, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எந்த டாஸ்மாக்கு போனாலும் பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்போ இது ஒரு உத்தரவு, ஒரு ஆர்டரா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஜிஓ போடல. ஜிஓ போடாத ஒரு ஆர்டர் மாதிரி இது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கா இல்லையா? மது குடிப்பவர்களுக்கு தெரியும், குடிக்காதவர்களுக்கு தெரியும். டாஸ்மாக்கு போய் சரக்கே வாங்காதவனுக்கு கூட தெரியும் 10 ரூபா கூட வச்சு தான் விற்கிறாங்கன்னு. பீருக்கு 10 ரூபா, குவார்ட்டருக்கு 20 ரூபா, ஃபுல்லுனா 40 ரூபான்னு ஒவ்வொரு கடைகளில் தரத்துக்கு ஏற்றவாறு, அளவுக்கு ஏற்றவாறு கூட தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு சிஸ்டமேட்டிக் கிரைமா செய்கிறாங்க. அப்போ இதை ஒரு தனிநபர் செய்வதாக கருத முடியாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 40 எஃப்ஐஆர்கள் போட்டிருக்காங்க. அது அனைத்துமே வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் இந்த வழக்கை எடுக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும், யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் தவறு நடந்திருந்தால் தவறு தான். டாஸ்மாக்ல இன்னைக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறது என்றிலிருந்து தொடங்கினச்சோ அன்றையிலிருந்தே தவறு தான். இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? ஆனால் நான் என்ன கேட்குறேன், அன்று மட்டும்தான் தவறு நடந்தது, இன்னைக்கு நடக்கலன்னு சொல்ல வரீங்களா? உங்களுடைய ஆட்சி காலத்தில், உங்களுடைய
அமைச்சர்கிட்ட. காண்டீபன் என்ற ஒரு அப்போதைய நியூஸ் தமிழனுடைய செய்தியாளர் தான் இந்த கேள்வியை முதல் தடவை எழுப்பினார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, சொடுக்கு போட்டு நீங்க நிரூபிங்க சொன்னாரா இல்லையா? அங்குதான் செந்தில் பாலாஜிக்கு சனி பிடிச்சது. அங்கிருந்து தான் இது ஆரம்பிச்சது. அனைத்து ஊடகங்களும் நாம் உட்பட மக்கள்கிட்டயே போனோம், களத்திற்கு போனோம், கடைகளுக்கு போனோம், நேரடியாக பேட்டிகள் எடுத்தோம், அதை களத்தில் கொண்டு வந்து போட்டோம். அங்கிருந்து அடுத்தடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து அவர் சிறைக்கு போய் அவருக்கு அப்புறம் ஒரு அமைச்சர் வந்து இவ்வளவு விஷயங்களும் நடந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம கண்கூடாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதில் ஜென்ரேட் ஆன ஃபண்டு வேறொரு இடத்தில் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ ஈடிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற அந்த ஈடியினுடைய வேலை என்பது குற்றம் நடக்கும் பொழுது அதை தடுப்பதில்லை. குற்றம் நடந்ததற்கு பிறகு அந்த ஒரு பணம் தவறான வழிக்கு வெளியில் வரும் பொழுது அந்த இடத்துல தான் பிடிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாட் டு சே லீகல் அமைப்புகள், இங்கு நிறுவனங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கு. நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்படித்தான் அந்த அழகான படிநிலைகளை கொண்டு இருக்குது. கரெக்டா? ஸோ நம்மளுடைய பிரச்சனைனா, ஓகே, உன் தெருவில் ஒரு பிரச்சனையா கவுன்சிலர்கிட்ட போ, உன் ஊரில் ஒரு பிரச்சனையா அடுத்து சேர்மன் கிட்ட போ, அதுக்கு மேலேயும் ஒரு பிரச்சனையா ஒரு தொகுதி எம்எல்ஏ கிட்ட போ, அதுக்கு மேலே ஒரு விஷயமா எம்பி கிட்ட போ. இப்படி உனக்கு என்று ஒரு சிஸ்டம் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இடி எங்கே வருதுன்னா, இப்படி ஜென்ரேட் ஆன ஃபண்டு ஒரு பக்கம் இருக்குது, இந்த ஃபண்டு வெளியில் வருது. ஸோ வெளியில் இங்கே பம்பின் ஆகக்கூடிய சோர்ஸுக்கு யார் கனெக்ஷனு? ஸோ இந்த சோர்ஸ் இங்கேருந்து வந்ததா? இங்கேருந்து ஒரு 10 ரூபா வாங்கப்பட்டிருக்கு, அங்கே ஒரு 10,000 கோடி வெளியில் வருது. இந்த 10,000 கோடிங்கிறது இந்த 10 ரூபாயா சேர்க்கப்பட்ட 10,000 கோடியா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் இடியினுடைய நோக்கம். அது தொடர்பாக தான் அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ அப்போ இந்த எண்டில் அவங்க சில விஷயங்களை பிடிக்கிறாங்க. ஓகே, இங்கே 10,000 கோடி கிடைச்சிருச்சு, இங்கே டெய்லி 10 ரூபா வாங்குறாங்க, இத்தனை கோடி மதுபாட்டில்கள் விற்கப்படுது, இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது, அதுக்கான முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து இங்கே வராங்க. ஸோ இந்த விசாரணையினுடைய தன்மையில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கருத்துக்களில் மிக சரியான விஷயங்கள் கூட இருக்கலாம், இடியினுடைய அப்ரோச் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இடி யாரையும் இங்கே விட்டுறல. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டு இங்கே யாரையும் விட்டுறல. இந்த வழக்கு நடக்கத்தான் போகிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க பதில் மனு தாக்கல் செய்யுங்க, அது வரைக்கும் தான் இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. 2 விஷயம் துவரக்கு. என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த தீர்ப்பையும் எப்படி அணுகினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு, ஓரத்தை மூச்சு விடல. இந்த விசாரணை பீக்ல போயிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத டாபிக்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பாத்தியா இல்லையா? பாமக அன்புமணி ராமதாஸ் சண்டையா, அன்புமணி ராமதாஸ் இஷ்யூ, பாஜக வந்து ஒன்றிணையாதா, ஏடிஎம்கே ஒன்றிணையாதா, இது வலுவான கூட்டணியா இல்லையா, விஜய் வருவாரா மாட்டாரா, ஒருத்தர் கூட நேரடியாக ஏன் இதில் விசாரிக்கப்படுகிறார், யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், யார் இந்த ரத்தீஷ், இதற்கு உதயநிதிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, மக்களுடைய வரி பணத்தை யார் சுரண்டி கொழுக்கிறார்கள், இதையெல்லாம் பற்றி யாருக்கும் பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் நேற்று இந்த தீர்ப்பு வந்த உடனே இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா, இது வந்து மீண்டும் திமுகவுக்கு ஒரு வெற்றியா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழக்கூடிய தகத்தகாய சூரியன் அப்படின்லாம். சரி, என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, திமுகவுக்கு ஐடிவிங்க தேவையில்லை. ஏன் சொல்லு? ஏன்னா ஊடகங்களே அது மாதிரி. ஆமா, உண்மை அதுதான். தனித்தனியா ஒரு ஐடிவிங் தேவையே கிடையாது. திமுகலாம் உண்மையாவே சொல்ல, திமுகலாம் ஐடிவிங்க கலைச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா மீடியாவுமே இங்கே அவங்களுக்கு ஐடிவிங்காக தான் செயல்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு தனியாக ஒரு ஐடிவிங் தேவையே இல்லை. இதை பார்க்குறேன் எல்லா ஊடகங்களிலும் எடுக்கக்கூடிய டிபேட்டில், அந்த டிபேட்டை நடத்தக்கூடியவங்க பேனலில் அவங்கள தெரியாமல் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ளார அவ்வளோ ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதை வந்து அவங்களால அந்த சந்தோஷத்தை அவங்களால மறைக்கவும் முடியல. ஆஹா, நம்மளை போட்டு எல்லா செயலையும் அடிக்கிறாங்களே இருந்தும், ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு விசுவாசத்தை அவங்க வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், காட்டி தான் ஆகணும் இல்லையா? இந்த விசுவாசத்தை எப்படியோ ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க. இது வந்து தமிழகத்துக்கு ஒரு ஆபத்தான சூழல். இதை மையப்படுத்தி தான் நம்ம 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலி வெளியிட்ட போது கூட நம்ம என்ன சொன்னோம்னா, நாம் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் இவங்க ஒருவேளை வென்று வந்துட்டா, இங்கு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது மட்டும் உன்னுடைய காதுகளில் கேட்க முடியும். உன்னுடைய காதுக்குள்ளரே வந்து உனக்கு தெரியாமலே ஒரு மிஷினை அவங்க வச்சுட்டு போக முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படியான ஒரு இலையை நோக்கி இவர்கள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதற்கான அனைத்து விதமான சாத்தியங்களும் இருக்கிறது. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அந்த நீதிமன்றத்தை நம்பி நாடி போகிற ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஒரு நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குவது. இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கோர்ட்டில் வந்து நான் என்னுடைய வழக்கு தொடுக்கிறேன். அப்போது எனக்கு தீர்ப்பு வாசிக்கிற நீதிபதி எனக்கு எதிராக, நான் யாரோ ஒருத்தருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கேன், அந்த நபருடைய ஜாதிக்காரரா, அவன் சொந்தக்காரரா, இப்படிலாம் நான் யோசிச்சேன்னா நான் நீதிமன்ற படிகளை ஏறவே முடியாது. இன்றைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் கோர்ட்டில் போய் உன்னை பார்த்துக்கிறேன். டக்குன்னு சொல்கிற வார்த்தை, நீ என்ன வேணாலும் பண்ணு, கோர்ட் இருக்குது, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நம்பிக்கை இல்லைனா, இந்த மாதிரியான நீதி அரசர்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான்.
அதை உள்நோக்கம் கற்பித்து அதை வந்து அசிங்கப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது, குறிப்பாக அவர்கள் இந்துக்களாகவோ அல்லது பிராமணர்களாகவோ இருந்தால் மட்டும் அதன் மேல் ஒரு கூடுதல் வன்மத்தை கற்பிப்பது என்பதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்த வேண்டும். இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதாக நான் பார்க்குறேன். ஸோ நேற்று இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா, கவாய் கொடுத்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கமெண்ட்லையும் சரி, நம்ம அதுக்கடுத்து வெளியிட்ட வீடியோக்கள்லையும் சரி, பொதுவாகவே நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்க முடியுது, பாஜக கிட்ட வந்து திமுக டீலிங் பேசிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு, இந்த விசாரணை அப்படியே முடங்கி போயிடும், இதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவான கருத்துக்கள் இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இதை வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. அதில் குறிப்பாக பாஜக ஆதரவாளர்களே சில பேர் வந்து மனம் நொந்து போய் எழுதுறாங்க. ஆமாம், இப்படி தான் சொல்லுவீங்க, வேக வேகமாக வருவீங்க, ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அவங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ 2G மாதிரியான ஒரு கேஸ் கிட்டத்தட்ட 1,76,000 கோடி, அந்த நம்பர்ஸ் கேட்கும்போது அப்போ எவ்வளோ பெரிய பிரமிப்பாக இருந்தது. ஹெட்லைன்ஸ்லாம் அதை போடுவாங்க, 1 போட்டு 76 போட்டு சைபர் 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 சைபராக போட்டு அந்த நம்பர்ஸ்லாம் வரும்பொழுது, அப்படிப்பட்ட வழக்கிலே கடைசியாக தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, போதுமான ஆதாரங்கள் இல்லை. ஸோ போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதனால் ஒருவர் நிரபராதி இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, கொலை நடந்திருக்கு, யாரும் கண்ணால் பார்க்கல, அவ்வளோதான். ஸோ கண்ணால் பார்க்கலைன்னா நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை குற்றவாளி என்று டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு போதுமான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் அவசியம்னு சொல்லுது. கண்ணால் ஒருத்தங்க பார்க்கலைனாலும் அட்லீஸ்ட் வி ஷுட் ப்ரூவ் வித் சம் எவிடன்ஸ். ஓகே, சாட்சியங்கள் வேணும், ஆவணங்கள் வேணும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ 2G போன்ற ஒரு வழக்கு இப்போ மீண்டும் ஸ்பெஷல் கோர்ட்டில் ட்ரையல் தொடங்குதுன்னு சொல்லி ஒரு வழியாக தொடங்கிடுச்சு. அதில் என்ன தீர்ப்பு வருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்த தீர்ப்பு நான் உட்பட தமிழ்நாட்டில் இருந்த அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு தீர்ப்பு தான். அவ்வளோ பெரிய ஒரு ஊழலை பற்றி அதற்கு முன்பு இந்தியா பேசியதும் இல்லை, அதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கை பற்றி இந்திய அரசியலே கேள்விப்பட்டதும் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு இமாலய ஊழலுக்கான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த ஒரு எண்ணிக்கை, அதிலிருந்து அவர்கள் இலகுவாக வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அவங்களால அடுத்த வேலை பார்க்க முடியுது. அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுதுன்னா, என்னங்க பாஜக எதிர்ப்புங்கிறீங்க, திமுக எதிர்ப்புங்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு இடையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பொதுமக்களுக்கு வரது இயல்பு தான். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மாவே நம்ம, அதாவது மத்தியில் ஆளக்கூடிய அரசு ப்ராப்பராக நிதிகளை ஒதுக்கி கொடுக்கும் பொழுதே எங்களுக்கு நிதி வரலை, இப்போ அடுத்த வழக்கு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், எங்களுக்கு வர வேண்டிய இத்தனை 1000 கோடியை வந்து நீங்கள் தான் வந்து பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எல்லாத்தையுமே இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் சுப்ரீம் கோர்ட் மூலமாக அடைச்சிடலாம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபேவரபிளான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இதற்கு முன்பாகவே நான் சொல்கிறது ஏற்கனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பாகவே வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இவர்கள் அப்படியான ஒரு எண்ணத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்று புரியல, இவர்கள் சொல்வதே இவர்களுக்கு திரும்ப நாம் சொல்ல வேண்டும். இது ஒரு கூட்டாட்சி தத்துவம். இங்கே நீங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்தின் மூலமாக அடையலாம்னு நினைச்சீங்கன்னா அது என்று உங்களுக்கே அது எதிராக திரும்பும் என்று தெரியாது. ஓகே, ஸோ பாஜக எதுவுமே பண்ணாமல், ஓகே, இவங்களை எந்த விதத்திலும் பண்ணாமல் எல்லா மாநிலங்களையும் நடத்துவது போல இவர்களை இயல்பாக நடத்தும் பொழுதே பாஜக எங்களை வஞ்சிச்சிருச்சு, பாஜக எங்கள் குரல் வழியை நெரிச்சிருச்சு, பாஜக வந்து எங்கள் சோத்துல மண்ணலி போட்டுருச்சுங்கிற லெவலுக்கு டெய்லி இவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தா கூட அதை ஊதி பெரிதாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அதனால பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஆதாரத்தோடு முழுமையான ஒரு விஷயம் நடக்கட்டும், ஸோ அதற்கான ஒரு சூழல் உருவாகட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதற்கான ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அதனால தான் இந்த தேர்தலுடைய கூட்டணியை அறிவிப்பதற்காக இங்கே வந்து அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தலை நாம் ஊழல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் டாஸ்மாக் முறைகேட்டில் கிட்டத்தட்ட 39,000 கோடி, அவர் கிட்டத்தட்ட 39,000 crores 40,000 crores அவர் மென்ஷன் பண்ணார். எல்லோரும் 1000 கோடின்னு பேசிட்டு இருந்த பொழுது அவர் சொன்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹியூஜ் நம்பர்ஸ் அவர் சொன்னார். ஸோ இதை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாஜக வந்து நடவடிக்கை எடுக்காது, இல்லை பாஜக வந்து வேணும்னே டிஎம்கே விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருஞ்சி முள் போல் அவர்களுடைய நெஞ்சில் தைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் என்னடா நம்மளால ஒன்றும் முடியலைங்கிறது தான். அதனால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைமை மாற்றத்துக்காவது ஒப்புக்கொண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் போனதே எதற்காகத்தான்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்துவதில் அவர்களுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டில் பாஜகவை வளர வைக்கணுங்கிறது ஒன்று. 2வது, இன்று காங்கிரஸை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரீஜனல் பார்ட்டி யாருன்னா டிஎம்கே. காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற பாஜகவினுடைய ஒற்றை நோக்கத்திற்கு இடையூறாக காங்கிரஸ் சாகும் பொழுதெல்லாம் போயிட்டு ஆக்சிஜன் மாஸ்கை வச்சு திரும்ப அந்த வெண்டிலேட்டரில் உயிர் கொடுக்கறது யாரு? திமுக தான். ஸோ அதை தவிர்ப்பதற்காகவாவது அவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொன்று, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக வந்து இங்கு அதிமுகவை அழிக்க நினைக்கிறது, பாஜகவை அழிச்சு தான் அதிமுக வளரணும்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. இவங்க 2 பேரும் இந்த ஈகோ சிஸ்டத்தில் கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம். அதற்கான எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்குது. ஏன்னா 2 பேருமே
ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள், 2 பேரும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஒன்னா சேரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 2 பேரால எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டில் சேம் லைக்ஸ் இருக்கக்கூடிய 2 பேரும் சேர்ந்து வாழ்வது ஈஸியா, அல்லது ஆப்போசிட் போல்ஸ்ல இருக்கவங்க சேர்ந்து வாழ்றது ஈஸியா? சேம், ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவங்க. ஒரே மாதிரி இருக்கவங்க இருந்தாங்கன்னா சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. இவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. 2 பேருக்குமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் திமுகவும் பாஜகவும் இங்கு கோ எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. ஏன்னா பாஜகவை அழிப்பதுதான் திமுகவினுடைய லட்சியம். பாஜக எதிர்ப்பு என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை முழக்கம். அதே போல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். அதிமுகவை வீழ்த்துவது என்பது அவர்களுடைய நோக்கமே கிடையாது. அது பிராக்டிகலி பாசிபிளே கிடையாது. ரெண்டாவது, அதிமுக நாம் எல்லோரும் நினைப்பது போல அப்படியே டிஸ்மேண்டில் பண்ற ஒரு இயக்கமும் கிடையாது. அது உயிர்ப்போட இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரெட்டலையை நம்ம குறைவாக மதிப்பிட்டோம்னா அது நம்மளுடைய மிஸ்கால்குலேஷன் ஆகிடும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாஜகவினுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவது. ஆனால் திமுக மேல நம்ம சும்மா கை வச்சோம்னாலே, சும்மா அப்படி தொட்டோம்னாலே, ஐயோ என்ன அடிச்சிட்டான், என்ன குத்திட்டான், என்ன கொண்டுட்டான்னு கத்திட்டு இருக்கும்பொழுது அவர்களை வீழ்த்துவது என்று முடிவெடுத்து விட்டால் அதை கரெக்டாக வீழ்த்தணும். ஒருத்தங்களை எதிரியை அடிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா திரும்ப அவன் அடிக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கக்கூடாது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய காலம் சூழல் எல்லாமே இன்று திமுக எடுக்கக்கூடிய அந்த ஒரு நரேட்டிவ், திமுக செட் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்பது இங்க இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான அரசு என்பதை அவர்களால் ஒரு நரேட்டிவா செட் பண்ண முடியுது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 4-5 சிஎம்ஸ் இருக்காங்க. இங்கிருந்து பினராயி விஜயன் வந்துடுறாரு, அங்கிருந்து ரேவந்த் ரெட்டி வந்துடுறாரு. இந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு லாபியை இவங்களால பின்ன முடியுது. ஒரு பக்கம் மம்தா இருக்காங்க. இதில் ஒவ்வொரு காயாக வெட்டி வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நெரட்டிவே கொண்டு போய் வெகுஜன மக்கள்கிட்ட சீக்கிரமே சேர்த்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு எம்பி கதிரானந்த் எம்பி ஒரு பொது மேடையிலே சொல்றாரு 100 நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு ஒரு பச்சையா போய் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நரேட்டிவை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. திமுகவால் ஏன் இதை கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னா, எகைன் நான் அதை தான் சொல்லுவேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக பலம் தான். ஏன்னா அவங்க முதல் நாள்ல இருந்தே ஓகே, ஒரு கட்சி எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுதுன்னு நீ பாரு. ஒரு கட்சி தொடங்குறாரு, கட்சி தொடங்கும் பொழுதே கூடவே ஒரு பத்திரிகையும் தொடங்கப்படுது. ஓகே, ஒரு பத்திரிகையின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரைப்படம்ங்கிற ஒரு ஊடகத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு புரோட்டோடைப் மாடல் அது. ஓகே, இன்னொரு பக்கம் அப்படியே அந்த காலப்போக்கில் அப்படியே நகர்ந்து வராங்க. அவங்களுடைய குழுமத்திலிருந்தே பல்வேறு பத்திரிகைகள் தொடங்குறாங்க. ஓகே, அவங்களுடைய குழுமத்திலிருந்தே தொலைக்காட்சிகள் தொடங்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் ஒரு பிரைவேட் சேட்டலைட் டெலிவிஷன்ங்கிறதே திமுக குடும்பத்திலிருந்து தான் வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு தொழிலை எப்படி செய்யணுங்கிறதும் தெரியுது, அரசியலை ஒரு தொழிலா எப்படி பண்ணணுங்கிறதும் தெரியுது. ஸோ இது மற்ற எந்த கட்சிகளும் இந்த அளவுக்கு அதை ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணலை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்க தானே செய்யும். அவருடைய வேலூர் தொகுதியினுடைய தேர்தல் நின்ற பொழுது எவ்வளவு கட்டுக்கட்டாக பணம் பிடித்தார்கள்னு நமக்கு தெரியும். அவர் அடுத்த தேர்தலே கண்டெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த தேர்தலில் முடிஞ்சு அந்த தேர்தலை ஒத்தி வச்சு அந்த தேர்தல் மறுபடியும் நடந்து அதில் அவர் ஜெயித்து அதற்கு அடுத்த தேர்தலில் மறுபடியும் ஜெயிச்சார். அதெல்லாம் காலக்கொடுமை. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த நின்று போன தேர்தல் மீண்டும் நடந்த பொழுது அது என்று நடந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் அன்னைக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது ஒரு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3ல் ஆல்ரெடி ஏசி சண்முகம் லீட்ல இருக்காரு. ஓகே, வாணியம்பாடியை சேர்ந்த மக்கள் ஓட்டு போடாமலே இருக்காங்க. எதுக்கு ஓட்டு போடாமல் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி மோடி வந்துட்டாரு. மோடி பிஎம் ஆனதற்கு பிறகு நடக்குது. 2019 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்ததற்கு பிறகு நடக்குது வேலூர் பாராளுமன்ற தேர்தல். மக்கள் கடுப்புல இருக்காங்க. ஆமா, மோடியே பிஎம் ஆயிட்டார், இனிமே நம்ம ஓட்டு போட்டா என்ன போடாம இருந்தா ரொம்ப சொற்பமான வாக்குல தான் கூட ஜெயிச்சு. அன்னைக்கு திடுதிப்புன்னு போயிட்டு இந்த 370 பிரிவு நீக்கப்படுகிறதுன்னு வீட்டில் உட்கார்ந்து இருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் எழுந்து சென்று வாணியம்பாடியில் 7 மணி வரை நின்று வாக்களித்தார்கள். அந்த ஒரு தொகுதி அந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் மாத்தினுச்சு. ஏசி சண்முகம் இப்படிதான் தோத்தார். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்படியெல்லாம் இருக்கிறது. ஓகே, இதை நம்ம யாராவது பேசியிருக்கோம்னா பேசினது கிடையாது. ஏசி சண்முகம் தோற்றார், கதிரானந்த் ஜெயிச்சார். முதல்ல அவர் வீட்டில் பிடிச்ச பணத்துக்கு கணக்கு என்ன, அப்புறம் எப்படி அடுத்த தேர்தலில் நிற்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம யாரை குறை சொல்றது? கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களே சொல்லுவாங்க, முதல்ல ஒரு ஊர்ல தேர்தல் நடக்குதுன்னா பாஜக யார் கூட கூட்டணி வைக்க தெரியுமா? தேர்தல் கமிஷன் கூட தான் கூட்டணி வைக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. ஏன்டா தேர்தல் கமிஷன் கூட கூட்டணி வைக்கிற கட்சி ஏன்டா ஏசி சண்முகத்தை தோக்க விடுது? ஏன் கதிரானந்தை ஜெயிக்க வைக்குது? 7 மணி வரைக்கும் நின்று வாக்கு செலுத்துறாங்க. ஓகே, சட்டம் என்ன சொல்கிறதுன்னா, கட் ஆஃப் டைம் வரைக்கும் யார் வரிசையில் நிற்கிறாங்களோ அவங்க வாக்கு செலுத்தலாம். அதாவது இன்று மாலை 6 மணியோட வாக்குப்பதிவு நிறைவடையுதுன்னா 6 மணி வரைக்கும் யார் வரிசையில் நிற்கிறாங்களோ அவங்க வரைக்கும் செலுத்திட்டு போகலாம். ஏன்னா நம்ம இந்த திரைப்படத்து மாதிரி கிடையாது. 6 மணி வரைக்கும் அங்கே ஓட்டு போட்டவங்க தான், அந்த வாசலில் பூத் வரைக்கும் நின்றவங்க வெளியில் போங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்று நடந்த கதையே வேற. இப்படித்தான் ஏசி சண்முகம் தோத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை நம்மளால பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது அவங்களுடைய கட்டமைப்பு. ஓகே, அதுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் பார்த்தோன்னா இப்போ புதிதாக ஒரு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கட்டமைப்பை உறுதிப்படுத்துறதுக்காக மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களை போடுறாரு, பூத் கமிட்டி ஆட்களோட பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க.
பட் நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க இந்த கட்டமைப்பு என்பதும் அவசியம், அந்த அக்ரஷனும் அவசியம். எந்த நேரத்தில் அந்த அக்ரஷன் வேணுமோ அந்த நேரத்தில் அந்த அக்ரஷன் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கட்டமைப்பை பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கட்டமைப்பில் தான் கட்சி இருக்கிறது. ஏன்னா திமுகவோட பலமே இந்த கட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க கோவிட் பொழுது. அந்த ஒன்றிணைவோம் வால அவங்க ஒர்க் பண்ணது தான் அவங்களுக்கு 2021 தேர்தலில் வெற்றியை தேடி தந்துச்சு. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் கோவிட் வந்த பொழுது எப்படி இங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்கள், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் விடுமுறை விட்டுதோ அதே மாதிரி எல்லா கட்சிகளும் லீவ் விட்டாங்க. ஆனால் அந்த ஒரு கட்சி மட்டும் அந்த லீவ்லையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. மேலிருந்து கீழ் வரை ஒரு நிறுவனம் சொல்லி உன்னுடைய டிபியை மாற்றினா அமைச்சர் மாற்றணும், எம்எல்ஏ மாற்றணும், எம்பி மாற்றணும், கவுன்சிலர் மாற்றணும், மாவட்ட சேர்மன் மாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மாற்றணும், கடை நிலை தொண்டன் வரை மாற்ற வேண்டும். அந்த ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ திமுக செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் நம்ம பேசி தானே ஆகணும். இன்னைக்கு தேர்தல் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் வேலைகளை முடுக்கி விட்டதில் யார் முன்னாடி இருக்கா? திமுக தான். மண்டல பொறுப்பாளர்கள் போட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமான ட்விட்டர் ஹேண்டில்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சும்மா ட்வீட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ட்விட்டரில் போயிட்டு டிஎம்கே சென்னைன்னு போடுங்க. யூ கேன் ஃபைண்ட் த டிஎம்கே சென்னை டிஸ்ட்ரிக்டினுடைய ட்விட்டர் ஹேண்டில். அந்த ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களுடைய நலத்திட்டங்கள், அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரீட்வீட் பண்ணுறாங்க. தே ஆர் ரைட்டிங் ப்ராப்பர்லி த ஸ்டோரிஸ். குட்டி குட்டி வீடியோக்கள் பண்ணுறாங்க, அதை ஊடகங்களில் பரப்புகிறார்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வேலையைத்தான் அதிமுக பாஜக கூட்டணி வேகம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அது அவங்க செய்யணும். அது இப்போ அதுக்கான வேலைகளை அவங்க தொடங்கிட்டாங்க. நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியுது. 2 நாளைக்கு முன்னாடி KS ராதாகிருஷ்ணன் சாரை கூட நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவர் கூட அதிமுக ஐடிவிங்க பாராட்டியிருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ வந்து அவங்க வேகம் எடுத்திருக்காங்க. அது பாராட்டுக்குரியது. நல்ல விஷயம். ஏன்னா நம்மளால இதை பார்க்க முடியுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ட்வீட் எப்படி இருக்கும்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பத்தியாக எழுதுவார், அறிக்கைகள் போல தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலோக்கியெல்லாம் எழுதுறாரு, இயல்பான நடையில் எழுதுகிறார். யார் அந்த தம்பிங்கிறாரு, வெள்ளை குடி பிடிச்சிட்டு வெண்குடை வேந்தர் மன்னா வெள்ளை குடிக்கு நேரம் வந்து விட்டது அப்படின்லாம். ஸோ தி அப்ரோச் தானே. அதை யார் எழுதுறாங்கன்னு உடனே போயிட்டு நம்ம நோண்ட வேண்டியதில்லை. இதை எழுதி கொடுப்பவர் யார் தெரியுமா? எல்லோருக்கும் ஒரு அட்மின் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே அட்மின் வச்சிருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி ஹெச் ராஜா மட்டும்தான் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அட்மின் என்பவர் இருக்கிறார். யாரோ ஒருவர் எழுதுகிறார், அவருடைய ஒப்புதலோடு அவருடைய கருத்தை பரிமாறுகிறார். ஸோ அந்த விஷயத்தை இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேகமாக முன்னெடுக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் முன்னெடுக்குது. ஸோ தேர்தலுக்கான அந்த ஒரு சீரியஸ்னஸ் உருவாயிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இப்படியான தீர்ப்புகள் திமுகவால் என்னவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, பார்த்தீங்களாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? இடியை வச்சு நம்மளை ஆட்டுன்னு ஆட்டினாங்கல்ல, பதிலுக்கு நம்ம அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டணுமா? இனிமேல் இந்த பக்கம் வருவாங்களா இடி? மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், மறந்துருக்க மாட்டீங்க, அங்கித் திவாரி மதுரையில் அவர் என்ன பண்ணாங்க? அவர் வந்து ஒரு அரசு ஊழியர், அதுவும் மத்திய அரசில் அவர் வந்து எதில் ஒர்க் பண்ணவர், இடியில் ஒர்க் பண்ண இடி அதிகாரி ஒரு கேஸ் தொடர்பாக லஞ்சம் வாங்கினார் என்ற அவரை கைது செய்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போயிட்டு யார் ரைட் பண்ணால்? நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போயிட்டு ரைட் பண்ணாங்க. ஸோ இப்படியான நிகழ்வுகள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு தப்பான ஒரு ஐடியா, பட் ஸ்டில் அது அந்த நேரத்தில் ஒர்க் ஆச்சு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் உடனடியாக என்னென்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசினுடைய அலுவலகத்துக்குள் புகுந்து ரைடு பண்ணிட்டாங்க, ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த நரேட்டிவை கேரி பண்ண முடியுது. இந்த நரேட்டிவ் செட்டிங் அப்படிங்கிறதுல மற்ற கட்சிகள் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நான் இதை பார்க்குறேன். இப்போ இந்த டாஸ்மாக் கேஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக காலத்தில் ஒரு 39 கேஸ் பதிஞ்சிருந்தாங்க. இவங்க காலத்தில் வந்து ஒரு 7 கேஸ் கிட்ட எஃப்ஐஆர் கிட்ட பதிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் பதிகிறதுலே வந்து ஒரு பாரபட்சம் காட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதிமுக காலத்தில் எவ்வளோ எஃப்ஐஆர் பதிஞ்சதோ, ஆனால் இங்கே வந்து அந்த எஃப்ஐஆரே பதியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனிப்போடு இருந்தாங்க. ஏன்னா அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்துல தான் அமலாக்கத்துறையே உள்ள வரும், ஒரு முன்கணிப்பு குற்றம் இருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ள வரும் அப்படிங்கிறதுனால அந்த எஃப்ஐஆரே பதிவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க இவங்க. ஸோ அதுலலாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க பார்க்க முடியுது. கரெக்டு. என்னன்னா, நீ வந்து ஒரு குற்றத்துக்கான ஒரு முகாந்திரத்தை நீ கொடுத்தீங்கன்னா தானே அதுக்கான ஸ்பேஸ் வரும். ஒரு எஃப்ஐஆருங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு முறை ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டால் அந்த வழக்கு முடியும் முறை அந்த எஃப்ஐஆருக்கு உயிர் இருக்கும். அதனால தான் ஒருவர் இங்கே வெளிநாடுகளுக்கு செல்கிறார், அரசு பணிகளுக்கு செல்கிறார் என்றால் அவர்களிடம் முதலில் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒன்று என்னவாக இருக்கும்னா, உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது ஒரு வழக்கினுடைய அதான் உயிர். ஸோ அந்த எஃப்ஐஆர் போடப்படாமலே நீ சொன்ன மாதிரி இதில் மட்டும் இல்லை, பல லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய, அதாவது உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், சேர்மன், லோஸ்க்குன்னு இருக்கக்கூடியவங்க அல்லது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஈடுபடக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகள் தொடர்பாக ஏதாவது ஒரு வழக்கு என்பது இங்கே போகுது, ஒரு காவல்துறைக்கு போகுது, காவல் நிலையத்துக்கு போகுதுன்னா அங்கே அவங்க எஃப்ஐஆர்லாம் போடுறது இல்லை. அவங்க அதெல்லாம் எதுவுமே போடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கறது கிடையாது.
சும்மா பேசி, அது திமுக சார்பாக இருந்தால். இதுவே நீ ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருவரையோ அல்லது வந்து அவங்களுக்கு எதிர் கட்சிகளாக இருந்து செயல்படக்கூடிய யாரோ ஒருவர் பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் மட்டும் இல்லை, எஃப்ஐஆர் போட்டு நைட்டோட நைட்டாக வந்து உன் வீட்டில் கதவை தட்டி உன்னை தூக்கிட்டு போய் உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை 3 மாதம் 5 மாதம் ஜெயிலில் வச்சு உன் மேலே இன்னும் 4-5 புட்டப் கேஸ் எல்லாம் போட்டு இதை ஒரு தொடர் நிகழ்வாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் பலமுறை ஊடகங்களை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். தனிநபர்களை இவர்கள் இந்த மாதிரியான வரம்பு மீறி கைது செய்கிறார்கள் என்ற தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் கொடுப்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி திமுகவிடமிருந்து நாம் கற்க வேண்டிய ஒரு பாடத்தில் ஒன்று என்னன்னா, ஒரு தப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தப்பை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க. அதனால தான் அவங்க காலம் காலமாக விஞ்ஞான ஊழலில் புரிந்தவர்கள் அப்படின்லாம் அவங்கள வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன், ஆமாம், சர்க்காரிய கமிஷனில் தொடங்கி கூவத்தை சுத்தப்படுத்துவதில் தொடங்கி மேம்பாலங்கள் கட்டியதில் தொடங்கி வீராணம் ஊழலில் தொடங்கின்னு அவங்களுடைய வரலாறு என்பது கொஞ்சம் நஞ்ச வரலாறு கிடையாது. அது கடைசியாக வந்து 2G கேஸில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுச்சு. ஸோ ஒரு டயர்ட் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கும்பொழுதே நிறைய பேர் நினைப்பாங்க, ராஜவேல் நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கே வந்து உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுருன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்ல முடியலையே அப்படின்னு. சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அந்த ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது அப்பாவி மக்களுடைய பணம், அதை மட்டும் நம்மளால சொல்ல முடியுது. ஓகே, அதாவது சில கொள்ளைகள் நடக்கும், சில ஆட்சிகளில் சில கொள்ளைகள் நடக்கும். ஓகே, சில கவர்மெண்ட் வந்ததுனாலே சில வேலைகள் நடக்கும். தீவிரமாக பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வேலைகள் நடக்கும். ஏன்னா வேலை நடந்தால் தான் பணத்தை வெளியில் எடுக்க முடியும், பணத்தை எடுத்தால் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் அதை எல்லோரும் பிரிச்சுக்க முடியும். வேலைகள் நடப்பதன் மூலமாகத்தான் கமிஷன் என்பதை உருவாகும் இல்லையா? வெறும் ஒர்க்குங்கிறது நடக்கும் இல்லை, நடக்க தானே அதில் இருந்தானே பைசாவை எடுக்க முடியும். ஸோ அப்படி எப்போது திமுக அரசாங்கம் வந்தாலும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அல்லது ஒரு பாராட்டு என்னன்னா, திமுக வந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குங்க, எங்கே பார்த்தாலும் பாலம் கட்டுவாங்க, எங்கே பார்த்தாலும் ரோடு போடுவாங்க, ட்ரைனேஜ் கட்டுவாங்க, எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜ் வரும். எதுக்கு வருங்கிறது மக்களுக்கும் தெரியும். இருந்தும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு மக்களை இவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆதங்கம் என்னன்னா, நீ ஏதோ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்துலேருந்து நீ ஒன்று உருவனினா பெரிய விஷயம் கிடையாது. அங்கே வரக்கூடியவன் ஓகே, டாஸ்மாகை நோக்கி வரக்கூடியவர்களில் ஒரு 50% பேர் கொழுப்பெடுத்து குடிக்க வரான், உன் லாஜிக் படின்னு வச்சுப்போம். அவனுக்குலாம் கஷ்டம் கிடையாது, அவனுக்குலாம் வந்து வாழ்க்கையில் துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது. அவன்லாம் வந்து ஒரு மதுவினுடைய ஒரு சுகத்துக்காக போதைக்காக வரான்னு வச்சுப்போம். மீதம் இருக்கக்கூடிய 50% பேர் அதை ஒரு வலி நிவாரணியாக கருதி குடிக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள் தினசரி தங்களுடைய வருவாயிலிருந்து பெரும்பகுதியை அதில் இழக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சாபம். ஓகே, அது ஒரு மிகப்பெரிய சாபம். இதனுடைய அர்த்தம் மது குடிப்பது குடிக்காதது என்பதற்கான பிரச்சாரம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், குடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறது, எந்த சரக்கை வாங்கி குடிக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தனிநபர் தேர்வு. ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒரு அரசாங்கம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கிரைமை, ஒரு லூட்டை இங்கு உருவாக்கி அதில் தின்று கொழுத்து விட்டு இப்படி உச்சநீதிமன்றத்தில் படியேறி போயிட்டு நாங்கள் வந்து இடைக்கால தடை வாங்கிட்டோங்கிறத ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனை போல சொல்லக்கூடிய இந்த அரசு உண்மையாக வெட்கி தலை குனிய வேண்டும். ஒரு அண்ணா நகரில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம தொட்டுட்டு போனோம். உங்களுக்கே தெரியும், ஒரு சிறுமி ஓகே, அவங்க வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டிருக்காங்கிற ஒரு வழக்கை கொண்டு வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் கொடுத்தா, அந்த காவல் நிலைய ஆய்வாளர் அந்த அம்மா அப்பாவே குற்றவாளியாக்கி ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பெற்றோரை மிரட்டி ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நோக்கி நகரும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி யாரை வச்சு வாதாடுறீங்க? இந்தியாவினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் முகுல் ரோத்கியை வச்சு வாதாடுறீங்க. அந்த அளவுக்கு போயிட்டு அந்த வழக்குக்கு தடை வாங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? அப்போ யாரை நீங்கள் காப்பாற்ற முற்படுறீங்க? இதுதான் திராவிட மாடல் அரசா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அவனை தூக்கி உள்ளார வைப்பீங்க. இவ்வளோதான் உங்களுடைய பாலிசி. ஒன்று, ஒரு குரல் ஒலிப்பது என்றால் உங்களுக்கு ஆதரவாக ஒலிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த குரல் ஒலியை நீங்கள் நெரிக்க வேண்டும். இது என்னங்க இது? இதெல்லாம் வந்து மக்கள் உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள், இதை பாஜக ஆதரவு, இதை வந்து அதிமுக ஆதரவுலாம் எடுத்துக்காம ஒரு இடத்துக்கு மக்கள் நகர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். என்னன்னா, இந்த திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டியது என்பது அவசியம், காலத்தினுடைய கட்டாயம். எல்லா செக்டர் மக்களுக்கும் இது அவசியம். நீங்கள் திமுக ஆதரவாளராகவே இருந்தாலும் சரி, இது அவசியம். ஏன்னா இது வந்து ஒரு 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 வேற ஒரு இடத்தை நோக்கி இது போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து வெறும் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஒரு போடக்கூடிய ஒரு ஆட்டமாக மட்டுமல்ல, அதையும் தாண்டி இது வேறொன்றை நோக்கி போய் கொண்டிருப்பதாக நாம் பார்க்குறோம். இப்படியே போச்சுன்னா போகிற போக்கில் இனிமேல் மாற்று குரல்கள் என்பதை ஒலிக்காத ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அதனால தான் என்ன பின்விளைவு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மள மாதிரியான ஊடகங்கள் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்விலும் நாம் அதை தான் பேசணும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களிடம் மன்றாடி கேட்கிறோம், தயவு செஞ்சு இப்படி திமுகவுக்கு ஜால்ராடிக்காதீங்க. இப்படி தயவு செய்து ஒரு தீர்ப்பினுடைய உள்நோக்கத்தை கற்பிப்பது என்பதை ஒரு திமுக ஐடி விங் செய்யறதுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையை செய்யட்டும். நீங்கள் ஊடகவியலாளராக குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுங்க அப்படின்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.